தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதன் பிறகு எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் குறிப்பா அவங்க விருப்பப்படக்கூடிய தொகுதிகளில் போட்டியிட போறாங்களா, கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக தலைமை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா அப்படிங்கிற பல்வேறு சவால்களும் காத்திருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் ஒரு சில தொகுதிகளில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னுமே சவாலாக தான் இருக்கு. அப்படி எந்தெந்த தொகுதிகள்லாம் திமுகவுக்கு இன்னும் சவாலாக இருக்கு, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதையெல்லாம் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சாதிய கட்டமைப்பு, வலுவான எதிர்க்கட்சி மனப்பான்மை, அந்தந்த தொகுதிகளுக்கு ஏற்ற அரசியல் வரலாறு அப்படின்னு குறிப்பிட்ட சில காரணங்கள் திமுகவோட வெற்றியை தொடர்ந்து பாதிச்சுட்டே வருது. எத்தனை வியூகங்களை வகுத்து அந்த தேர்தலை தொடர்ந்து எதிர்கொண்டாலும் ஏதோ ஒரு காரணங்களால அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது போராடி ஒரு தோல்வியடையக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி எந்தெந்த தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்க்கலாம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியில கடந்த 2021 தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாரு. அந்த தேர்தல் சமயத்துல திமுக ஆதரவு அலை அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தாலும் இந்த தொகுதியில எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றிருந்தாரு. கொங்கு மண்டலத்தோட சாதி ரீதியான வாக்கு வங்கி, எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிற விஷயங்களால இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கடினமான ஒரு விஷயமாவே இருக்கு. அடுத்தது கோவை. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பலமாகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதையும் நம்ம பார்த்திருப்போம். கோவை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முகமாக பார்க்கப்படக்கூடியவர் SP வேலுமணி. இவர் 2011 தேர்தலில் இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து 3 தேர்தல்கள்ல வெற்றி பெற்று அதிமுகவினுடைய கொங்கு மண்டலத்தின் அடையாளமாகவும் இருக்காரு. SP வேலுமணியோட தனிப்பட்ட செல்வாக்கு, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆதரவு அப்படின்னு இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் இவங்களை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு சவாலான விஷயமாவே பார்க்கப்படுது. அடுத்த தொகுதியா நம்ம பார்க்க இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அதிமுக தலைவர் செங்கோட்டையன் இந்த தொகுதியில பலம் வாய்ந்த நபரா பார்க்கப்படுறாரு. கிட்டத்தட்ட 1977 இருந்து 10 முறைக்கும் மேல இந்த தொகுதியில போட்டியிட்டு தொடர் வெற்றிகளையும் பெற்றிருக்காரு. சமீபத்துல அவர் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவிலும் இணைந்திருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிறது திமுகவிற்கு மிகவும் சவாலா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. ஸோ செங்கோட்டையன் தாவேகால இணைஞ்சிருக்காரு. அவர் மீண்டும் இந்த தொகுதியில போட்டியிட போறாரா, இதன் காரணமா திமுகவோட வெற்றி வாய்ப்பு கோபியில மீண்டும் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்ததா நாமக்கல். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமாரபாளையம் தொகுதியில 2006, 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய 4 தேர்தல்கள்லையுமே 4 முறை தொடர்ந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் தங்கமணி. இந்த தொகுதியும் அதிமுகவினுடைய வெற்றிக்கு தொடர்ந்து உறுதுணையா இருக்கக்கூடிய பகுதியாகவும் பார்க்கப்படுது. இந்த தொகுதியிலையும் திமுக வேட்பாளர் தங்கமணியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமாவே பார்க்கப்படுது. அடுத்ததா சென்னை. சென்னை திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் ராயபுரம் தொகுதி அப்படிங்கிறது அதிமுகவினுடைய பலமான ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில திமுக குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த தொகுதியினுடைய மீனவர் சமுதாயத்தினுடைய வாக்குகள், அதிமுக விசுவாசம் உள்ளிட்ட காரணங்களால இந்த களம் எப்பவுமே திமுகவுக்கு ஒரு சவாலான களமாகவே இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிற மாவட்டம் திருப்பூர். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையினுடைய அதிமுகவின் முகமா இருக்கக்கூடியவர் உடுமலை ராதாகிருஷ்ணன். இவர் தொடர்ந்து இந்த தொகுதியில வெற்றியும் பெற்றுட்டு வராரு. இவருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஆதரவு, அடிமட்ட அதிமுக தொண்டர்களுடைய பலம், இந்த மாதிரியான காரணங்களால திமுகவுக்கு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. என்னதான் நட்சத்திர வேட்பாளர்களை இந்த தொகுதியில களமிறக்கினாலும் தேர்தல் முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து திமுக 2ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டு வருது. அடுத்ததா நம்ம தென்மண்டலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கன்னியாகுமரியை சுற்றி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் மத ரீதியான வாக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஃபேக்டராகவும் பார்க்கப்படுது. திமுக அதிமுகவை விட இந்த பகுதிகளில் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் தான் போட்டியாளர்களாகவும் இருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு தொகுதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது. திமுகவிற்கு இந்த பகுதிகளில் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அடுத்ததா கோவை தெற்கு. கோவை தெற்கு ஒரு நகர்ப்புறம் அப்படிங்கிறத தாண்டியும் இது ஒரு VIP தொகுதியா பார்க்கப்படுது.
கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில பாஜகவின் வானதி சீனிவாசன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் இந்த தொகுதியில போட்டியிட்டாங்க. வானதி சீனிவாசன் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. இந்த தொகுதியில கமல்ஹாசன் பிரித்த வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது திமுகவினுடைய வெற்றியை மிகவும் பாதிச்சிருந்தது. சோ வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யமும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. சோ கோவை தொகுதி மக்களினுடைய மனநிலை திமுகவிற்கு ஆதரவா மாறுமா அப்படிங்கிறதையும் இந்த வரக்கூடிய தேர்தல் முடிவை வச்சுதான் நமக்கு தெரிய வரும். அடுத்த தொகுதி போடிநாயக்கனூர். கடந்த 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சமயத்துல கடும் சலசலப்புகளுக்கு மத்தியில அந்த தொகுதியில நின்று தன்னுடைய வெற்றியையும் பதிவு செஞ்சிருந்தாரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இவர் இப்ப சமீபத்துல திமுகவிலும் இணைஞ்சிருக்காரு. சோ வரவிருக்கக்கூடிய தேர்தலில் அவர் மீண்டும் போடிநாயக்கனூர் தொகுதியில போட்டியிட்டா அவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதற்கான முடிவுகளையும் நம்ம தேர்தல் முடிந்த பிறகுதான் பார்க்க முடியும். காவிரி டெல்டா பகுதி திமுகவினுடைய வெற்றி கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தாலும் வேதாரண்யத்துல ஓஎஸ் மணியனுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு அதிமுகவை அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கடற்கரை கிராம மக்களோட வாக்குகள், விவசாயிகளோட ஆதரவும் அந்த பகுதியில அதிமுகவுக்கு தான் இருக்கு. இந்த தொகுதியிலையும் ஒவ்வொரு முறையும் புது புது வியூகங்களை வகுத்து தேர்தலுக்காக தொடர்ந்து உழைச்சாலும் இந்த தொகுதியில திமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காம தான். இதே மாதிரி தான் கோவில்பட்டி, விராலிமலை, சங்கரன் கோவில், பல்லடம், ஆலங்குளம், ஸ்ரீவைகுண்டம், மேட்டுப்பாளையம் இந்த மாதிரியான தொகுதிகள் அதிமுக வலுவா இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலதான் இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அங்க சாத்தியமாகவும் அமைஞ்சிருக்கு. மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியான வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுல திமுக இன்னும் பின்தங்கியே இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலா முன்வைக்கப்பட்டு வருது. அதே போல சில தொகுதிகளில் வேட்பாளர்களுடைய தேர்வும் தோல்விக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிற கருத்தும் பெரும்பாலும் முன்வைக்கப்பட்டு வருது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆரம்ப கட்ட அதிமுகல இருந்து, அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை, அவருக்கு இருந்த ஆதரவு தான் இன்று வரைக்கும் கிராமப்புறங்கள்ல அதிமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுது. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில பல புதிய கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. சோ இப்ப நம்ம குறிப்பிட்ட இந்த தொகுதிகளில் திமுக தங்களுடைய வெற்றி வேட்பாளரை நிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்காங்களா, அல்லது அந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சு அவங்களோட வெற்றிக்கு உறுதுணையா இருக்க போறாங்களா அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.